இப்படி ரயிலே நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப சொல்லு தங்கச்சி, நிறுத்திடுறேன். முதல் இரவே முடிஞ்சு போச்சு, இப்ப போய் நிறுத்துறாங்களா? கெட் அவுட். என்னங்க என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னமோ தெரியல, உடம்புல ஆடுது, கை கால உதறது, ஜுரம் வர மாதிரி இருக்கு. இல்ல? ஆமா. ஏன்? முதல் இருவங்க முன்ன பின்னே தெரியாது, பழக்கம் இல்ல. ஆமா, நீ என்ன இவ்வளவு தைரியமா இருக்க? உனக்கு ஏற்கனவே இதெல்லாம் பழக்கம் உண்டா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? சும்மா சொன்னேன். இந்த பெரியவங்க எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இதுக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களே கத்துக்கங்கடா அப்படின்னு உள்ளே தள்ளி தாப்பா போட்டு போயிடுவாங்க. பயமா இருக்கு. பரவாயில்ல, பயமா இருக்கு. நீங்க பெரிய வீரனாச்சே. அதானே, உக்காரு. என்னது கட்டலாடுது? இதெல்லாம் உங்க சித்தாப்புங்க வேலைதான் இருக்கும். பையன் ராத்திரி பூரா கட்டல் ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிப்பாங்க. என்னாலும் சரி. இல்ல வேண்டாம், கீழே கீழே. என்னங்க இதுலதான் படுக்கணுமா? இது எங்க பரம்பரை கட்டிலாம், ரொம்ப ராசியா. நட்டு 1-2 லூசா இருக்கும், அது நீங்க ரிப்பேர் பண்ணிடுங்க. என்னது, நீ ஏதோ பிளான் பண்ண போது இருக்க? நான் இதுக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்க. என்ன ஆனாலும் சரி, உட்காரு. ஒரு முத்த கொடு. இன்னொன்னு கொடு. இப்படிச்சு விடு. அப்பா, உடம்பெல்லாம் ஒரே வலி. நேத்தெல்லாம் தூக்கமே கிடையாது. 40 நாள் பட்டி கிடந்திருந்தா, நேத்தெல்லாம் ஒரே ஜாலிதான். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அத்தை, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ட்ரெயின்ல போகும்போதே முதல் இரவு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னேன்ல, அது போய் நீங்களே ஏற்பாடு பண்ணி உங்க வீட்டுல உங்க பரம்பரை கட்டல நடந்த நேத்து ராத்திரி இரவு தான் அந்த சாமி மேல சத்தியமான முதல் இரவு. இது எப்படி இருக்கு? வெடி ரெடியா? கொதிக்குது. நமக்கு ஜில்லுன்னு இருக்குப்பா. எங்க எங்க மாப்பிளையா மருமகளா? மாப்பிள்ளதான். மச்சான் விளையாடுறீங்க. இத பாரு கண்ணு, அப்பா மாதிரி கோழி ஆடாத. சும்மா இரு மச்சான். நீ ஒண்ணும் சொல்லக்கூடாதா? பாட்டி மாதிரி போல்டா தைரியமா தாதா மாதிரி இரு. ஆனா அவங்க திமிரு மட்டும் வேண்டாம். அண்ணே, அவருக்கு நேர்ல அவங்க அம்மா பத்தி பேசாதீங்க, வருத்தப்பட போறாரு. தங்கச்சி ஒண்ணும் தெரியாது. மச்சான குள்ளுக்குள்ளே சந்தோஷம். அவங்க அம்மா ஒருத்தனாவ திட்டுறானே இல்லையா மச்சான்? பேரன் பிறந்துட்டான். இவனை கொண்டு போய் அவங்க பாட்டி தலைமையில உட்கார வச்சா இவன் ஒண்ணு கடிச்சு அவங்க தலைகரத்தை குறைச்சிடுவான். என்னடா சொல்ற? பையன் ஃபோர்ஸா தான் இருக்கான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.